ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு ஈன்ற எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஈன்ற எழுத்து சார்ந்த மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் எந்த ஒரு விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக கையில் கூட திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்க தான். ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கனாக்கா அவங்க எல்லாத்தையுமே நம்ம செய்கிற தவறுகள்லாம் பொறுத்து போகணுன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த ஈண்டு எழுத்தவங்க நம்ம நாட்டில் ரொம்ப குறைஞ்சபட்ச மக்கள் தான் இருப்பாங்க. அதிகபட்சமாக ஈண்டு எழுத்துல பெண்கள் பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க, ஆண்களுமே பெருசாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இளங்கோவன், இலக்கியா கூட பார்த்தீங்கன்னா ஈன்ற எழுத்தாக வரும். நீங்கள் இளங்கோன்றவருக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈன்ற எழுத்து ஆரம்பிக்கும். ரொம்ப குறைந்த எழுத்துள்ள மக்கள் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லவங்க தான். அவங்க எல்லாமே ரொம்ப +2 தான், பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். ரொம்ப கொஞ்சம் சுயநலம் இருக்கும், அவ்வளோதான். அதர்வைஸ் அவங்க ரொம்ப நல்லவங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்களும் கூட இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். சூப்பருங்க. தேங்க்யூ.